இப்போ எல்லாருமே எடிட்டிங் வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணுறோம். யாருமே சிஸ்டத்துலேயும் அல்லது லேப்டாப்லேயும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எதனால்? ஏன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனாலயா? இல்லை சிஸ்டத்துக்கு தேவையான சாஃப்ட்வேர் ப்ரோ எனக்கு கிடைக்கல, எல்லாமே வந்து பெய்டு வெர்ஷனாக இருக்குது, ஃப்ரீயாக கிடைக்க மாட்டேருக்கு அதனாலயா? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் யூடியூப்லேயோ இல்லை எக்கச்சக்கமான பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ, இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் போய் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்டு அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். பட் நம்ம பண்ண போகிற மெத்தடில் நோ ரெஜிஸ்ட்ரேஷன், நோ ஆக்டிவேஷன் அண்டு நோ பே. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பே பண்ண தேவையில்ல, ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு கவலையும் இல்லை. ஃபுல்லாகவே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஸோ நீங்கள் நம்பி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன தம்பி சொல்கிற, அப்போ எல்லாமே ஃப்ரீனா அப்படி யார் நமக்கு தராங்க ஃப்ரீ ஃப்ரீன்றையே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அது யாருன்னா நம்ம தலைவர் getinpc.com தான். ஸோ எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்கிறேங்க. ஏன்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக தராரு. ஸோ இதில் எக்கச்சக்கமான விஷயம்லாம் இருக்குது. யாராருக்கு getinpc.com பற்றி தெரியுமோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த வெப்சைட்டோட ஃபேன், நீங்களும் இருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நவ். அப்படி என்னப்பா சாஃப்ட்வேர் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் யாருமே கெஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பேங்க. ஏன்னா நான் ஃபில்மோரா பற்றி தான் பேச போகிறேன்னு தெரியும். அப்போது ஓல்டு வெர்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பேங்க. கண்டிப்பாக இல்லை. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு சில நாள் தான் ஆகுது, சில மாதங்கள், சில வருடங்கள் இல்லை, ஒரு சில நாட்கள் மட்டும்தான் ஆகுது. ஸோ அப்படிப்பட்ட நியூ சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், அதுவும் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் ஓல்டு வெர்ஷன்லேயே இருக்கக்கூடாதுல்ல. இப்போ 2021 நடந்துட்டு இருக்கு. ஸோ நியூவாக மாறிட்டே இருக்கணும். அதனால நீங்களும் இனிமேல் வந்து ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கவலையும் இல்லை. இப்போ நம்ம எப்படி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ப்ரௌசர் யூஸ் பண்ணி இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணுங்கள். கெட் ஸ்பேஸ் இன்டு pc.com அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், getinpc.com. ஸோ சர்ச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இதோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் இருக்கும். இதில் நம்ம படிச்சுக்கவும் முடியும், அண்டு நம்மளுடைய நாலேஜ் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும், அண்டு நம்ம மொபைலோட சாஃப்ட்வேரும் அதில் இருக்குது. இங்கே எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் அண்ட் எடிட்டிங் பற்றி சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கன்னா சர்ச் பட்டன் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நான் சர்ச் பண்ண மாதிரி ஃபில்மோரான்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒன்று வரும். இதுதான் நான் சொன்ன சாஃப்ட்வேர். இதை பற்றி பார்த்தங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இது வந்து 2 days தான் ஆகுது. அதிலே காட்டுறாங்க பாருங்கள், இந்த வெப்சைட்லேயே வந்து 2 days தான் ஆகுது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, இவங்களே ஆக்டிவேஷன் பண்ணி எல்லாமே ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவேஷனும் பண்ண தேவையில்ல, எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை டவுன்லோடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து போர்ட்டபிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நார்மல் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வரும், அது என்னப்பா போர்ட்டல் வெர்ஷன்னா என்ன, அது வேறு எதனா சாஃப்ட்வேரா அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் வரும். போர்ட்டல் வெர்ஷன்னா வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டல் வெர்ஷன்றது நீங்கள் ஆப் வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தான் லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ யூஸ் பண்ணுங்க. பட் இந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை போய் டச் பண்ணோடனே, இப்போ நீங்கள் வீடியோ இல்லை ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணால் உடனே இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த போர்ட்டல் வெர்ஷன் தான். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணேன். இப்போ இது வந்து 10 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் 10 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பட்டனை கொடுத்து டவுன்லோட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டேன். அச்சோ டவுன்லோட் ஆகலையே, என்ன ஆச்சு, நாட் செக்யூர். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வரும். யார் க்ரோம் யூஸ் பண்ணுறவங்களோ அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வராது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சேஃபான செக்யூரான ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேங்க. நான் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ அந்த ப்ரௌசர் பற்றி உங்களுக்கு ரிவ்யூவோ அந்த ப்ரௌசரோட லிங்க்கோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற வியூ ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிடும், சீக்கிரமாக ஆப்ஷன் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் காட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைலாக தான் எனக்கு டவுன்லோட் காட்டும். ஸோ நீங்கள் இதை ரேர் ஃபைலாக தான் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேர் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணதை நான் பார்க்குறேன். என்னோடய ஃபைல் இப்படி தான் காட்டுது, உங்களுக்கும் இப்படி தான் காட்டும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டாமல் வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக அன்சப்போர்ட்டட் ஃபைலாக காட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் வந்து வின்ரேர், அதாவது வந்து இன்னும் நீங்கள் ரேர் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ரேர் ஃபைல்னால் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு விதமான சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் மைக்ரோஸ்டோருக்கு போயிட்டுங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள் 7zip அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கன்னா அதில் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வரும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணுங்கன்னா எனக்கு எப்படி வந்து ஃபைல்ஸ் காட்டுச்சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வேறு விதமான ஃபைலாக காட்டும். ஸோ தப்பு இல்லை, ரேர் எக்ஸ்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதில் உங்களது வேறு எதனா வேரியண்ட்டாக இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். நான் வந்து 7zip ஃபைலை வந்து யூஸ் பண்ணுறதால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லது தான். இதில் இன்னொன்று வின்ரேர்னு ஒன்று சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நல்ல சாஃப்ட்வேர், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றிலாம் உங்களுக்கு டீப்பாக தெரியுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ஓரளவு இதை சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இந்தமாரி பாஸ்வேர்டு கேட்டோன்னே ஐயோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்குதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ செக்யூராக இதுக்கு தான் இந்த பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு வேறு எந்த பாஸ்வேர்டும் இல்லை, இந்த வெப்சைட்டோட பேர் தான் igetinpc.com அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து எந்த விண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். நான் வந்து 7zip ஃபைல் யூஸ் பண்ணதால எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களுக்கு வேறு ஏதாவது ரேர் ஃபைல் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் மெயினே. இதோட கான்செப்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைலை எடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஃபைலையும் சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராக்ட்னா வேறு எதுவும் இல்லை, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஐட்டம் முடிஞ்ச பிறகு அந்த அஃபிஷியல் ஃபைல் வந்து லிங்க் காட்டும். ஸோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஐட்டம் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது பண்ணி எதுவும் பண்ணுறாதுங்க, உங்கள் சிஸ்டம் ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் வரும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் நீங்களே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பிறகு வரும். வந்த பிறகு நீங்கள் ரன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு இந்த ஆப்போட இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து லேட் ஆகும். எந்த வந்து என் சீக்கிரமாக ஓப்பன் ஆகுதுன்னா நான் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், லேட் ஆகக்கூடாதுன்னு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹை ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதிகமாக இது வந்து பொறுமையாக தான் ரன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ரன் ஆகி முடிஞ்ச பிறகு இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன், டைட்டில் அண்டு சாங்கு, மியூசிக்கு, அப்புறம் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்ணணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்டர் மார்க் வராது, நீங்கள் கவலைப்படாதங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. தப்பாக கொடுத்து அன்சப்போர்ட் ஃபைலாக வந்துட போகுது. அப்புறம் வந்து என்னெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு அதுவும் தெரியலையா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டு ஒரு சில விஷயம் இதில் சுத்தமாக எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன புரியலையோ அதை வந்து தெளிவாக டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனிமேல் நீங்களும் ஃப்ரீயாக ஆப்பை யூஸ் பண்ணி வாட்டர் மார்க் இல்லாமல் வீடியோவை எடிட்டிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.